வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சாதம், சப்பாத்தி, புலாவோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு கிரேவி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு, இது ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும் பச்சைப்பயிறு, முழு பயிர் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறிட்டு வாசனை வரும் அது வரைக்கும் இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கரிஞ்சு போகாமல் ஒரு டைம் தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா வறுத்து விட்டுட்டு கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அந்த சீரகத்தை நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலையை பிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு அந்த மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்து நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது கலருக்காக மட்டும்தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோடையும் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்துட்டு கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அப்படியே இந்த மசாலாவோடு அப்படியே ஒரு 10 செகண்டுக்கு கலந்து விடுங்க. போதும், நம்ம வதக்கணும்லாம் வேண்டாம். அப்படியே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். அதுக்காக நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கிறதால 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனா கூட நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடிட்டு ஒரு 7 விசில் விட்டுக்க. நம்ம ஊற வச்சு பண்ணலாம், அப்படியே பண்ணுறதுனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5லேருந்து 7 விசில் தேவைப்படும். உங்கள் குக்கர் அது வெந்து வர்றதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக விட்டுருங்க. ப்ரெஷர் பாருங்கள், நான் ஒரு 7 விசில் விட்டுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே குழஞ்சி கிரேவி வந்துடுச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா அப்படியே மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவும் வெந்து வந்துருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நமக்கு கிரேவி எல்லாம் ஒன்றா திக்காக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு அப்படியே முழுசாக இருந்தால் பிடிக்கும்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும் இப்படி லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் குழைவாக கிடைக்கும் நமக்கு கிரேவி. இப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு ஒரு 5-6 பல் பூண்டு அப்படியே தட்டி வச்சுருக்கேன். 1-2 தோல் எடுத்துட்டு அந்த பூண்டு பல்லை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், அந்த பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும்.
இப்போ பூண்டு சேர்த்து 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான ஹெல்தியான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறதுக்குமே சிம்பிளாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.